வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா, எனது இந்தியா புத்தகம் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது. இந்த புத்தகத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, மறைக்கப்பட்டு சில இது ரொம்ப ரொம்ப திணிக்கப்பட்டு தான் நம்ம எல்லா வரலாறுமே படிச்சிருப்போம். நம்ம ஸ்கூல் புத்தகங்கள்லாம் உள்ள வரலாறு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இல்லைன்னா நிறைய விஷயம் மறைக்கப்பட்டிருக்கும், நிறைய விஷயம் ரொம்ப ரொம்ப திணிக்கப்பட்டிருக்கும். பட் ஆனால் இதில் இந்தியாவோட முழுமையான வரலாறு இருக்குது. அதுக்காக நிறைய பயணம் பண்ணியிருக்காங்க, நிறைய மனுஷங்களை சந்திச்சிருக்காங்க, நிறைய வரலாற்று நிகழ்வுகள் பிளேஸுக்கு போய் அந்த இடத்துலேருந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்காங்க. இந்த புத்தகத்தை எழுதின ராமகிருஷ்ணன் அவர்கள். ஸோ இந்தியாவோட முழுக்க வரலாறு இந்த புத்தகத்தில் இருக்குது. நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, அது எல்லாமே இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த புத்தகம் சொன்னாங்க. இன்னொன்று, இந்த புத்தகம் IAS பயிற்சி பள்ளியில் பாட புத்தகமாகவே இந்த புத்தகம் வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த புத்தகம் சிறப்பு வாய்ந்த புத்தகம். கிட்டத்தட்ட ஒரு 650 பேஜ் உள்ளது. நிறைய சாப்டர்ஸ் இருக்கும். நம்ம ஒரு சாப்டராக தான் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். எடுத்தோடனே காந்தியோட கொலை வழக்கு எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு, எப்போ முடிஞ்சு, எப்படி தண்டனை கொடுத்தாங்க, அதோட குற்றப்பத்திரிக்கை என்ன, அவங்க கொல்றதுக்கு யூஸ் பண்ணது கன்னோட நம்பர், அந்த டீட்டெயில்ஸ் வரை அந்த மொதல் சாப்டரில் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு சாப்டரில் அந்த 5ஆம் ஜார்ஜ் மன்னர் அவர் இந்தியாவில் பதவி வைக்கிறாரு. இங்கிலாந்துலேருந்து 40 நாள் பயணமாக இங்கே வராரு. இங்கே அவருக்கு அந்த புலி வேட்டை ஆடுறது ஒரு கௌரவமாக, ஒரு பெருமையை நினைக்கிறாரு. அதனால் எவ்வளோ வேட்டையாடினார், கிட்டத்தட்ட 12,000 பேர், 300 யானைகள், 12,000 மக்கள், அப்புறம் 300 யானைகள், அப்புறம் நிறையா அந்த வேட்டை நாய்கள், இந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் அந்த 5 நாள் நேபாள மன்னர், அந்த நேபாள காடுகளில் நேபாள மன்னர் உதவியோட 5 நாள் வேட்டையாடுறாரு. அதில் கிட்டத்தட்ட 39 புலிகளை கொன்று குவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி தான் புலிகளோட அழிவு ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி அந்த சாப்டரில் பார்த்தோம். அதுமாரி தான் இங்கே தொடருது. நரி வேட்டை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா இப்போ இதில் என்ன ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இப்போ ஆங்கிலேயர் இந்த மாதிரி வேட்டையாடுறாங்க, இங்கே உள்ள மன்னர்கள் வேட்டையாடுறாங்கன்னு சொல்லி இவ்வளோ நீங்கள் குறை சொல்கிறீங்க. அப்போ அந்த ஆதிவாசிகளுமே அதை தானே பண்ணாங்க, அப்போ உங்களுக்கு என்ன பெரிய வித்தியாசம்னு சொல்லிட்டு நிறைய அவங்களுக்கு கேள்வி வரும். அந்த கேள்விக்கான பதில்னு சொல்லிட்டு அதை ஆரம்பிக்கிறாங்க. அது மாதிரி போன இதில் புதுடெல்லியை தலைநகரம், இதுக்கு முன்னாடி கல்கத்தாவாக இருந்துச்சு இந்தியாவோட தலைநகரம். அந்த ஜார்ஜ் மன்னர், அந்த 5ஆம் ஜார்ஜ் மன்னர் பதவி ஏற்றோடனே அது டெல்லியை மாற்றுறாங்க. டெல்லியை தான் தலைநகரை நம்ம அறிவிக்கணும்னு சொல்லிட்டு டெல்லிக்கு புதிய அடிக்கல் நாட்டுறாங்க. அந்த 1900 காலகட்டத்தில் அங்கேருந்து அந்த கேள்விகள் வருது. என்னென்னா, பெருமைக்காக நிறைய விலங்குகள் கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் கேட்குறாங்க, ஆதிவாசிகளுக்கு இவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, 2 பேருமே அதே தானே பண்ணுறாங்க அப்படின்ட்டு இருக்கப்போ, அதுக்கு ராமகிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த புத்தகத்தில் ராமகிருஷ்ணன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆதிவாசிகள் பெருமைக்காக எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு தான், அவங்க இந்த இது உணவுக்காக விலங்குகளை வேட்டையாடுவாங்க. அதே மாதிரி எந்த விலங்குகள்லாம் அது கர்ப்பிணியாக இருக்கோ அந்த விலங்குகளை வேட்டையாட மாட்டாங்க. அந்த இனப்பெருக்க காலத்தில் போய் வேட்டையாட மாட்டாங்க. அதுமாதிரி ஏதாச்சும் ஒரு விலங்கை வேட்டையாடினா, மானையோ இல்லை முயலையோ அந்த மாதிரி ஏதாச்சும் வேட்டையாடினா அவங்க சாப்பிட்டுட்டு மொத்த ஊரே கூடி சாப்பிடுவாங்க. அது மாதிரி பசிக்கு தான் அவங்க வேட்டையாடுவாங்களே தவிர பெருமைக்காக வேட்டையாட மாட்டாங்க. அவ்வளோதான், அவங்க வேட்டையாடி முடிச்சிருவாங்க. அவங்க காட்டு முயல், மான், இந்த மாதிரி சில விஷயத்தெலாம் வேட்டையாடி, கோழி அந்த மாதிரிலாம் வேட்டையாடுவாங்க. ஆனால் இந்த ஆங்கிலேயர்கள், இவங்க பிரிட்டிஷ்காரங்க, இவங்க தான் பேர், நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி வீரத்தை காமிக்கணுன்றதுக்காக புலிகள் வேட்டையாட ஆரம்பித்தாங்க. அப்போ இருந்த புலிகள் கணக்கு வச்சு பார்க்கும்போது இப்போ நம்மள்ட்ட 20% தான் இந்தியாவில் இருக்கான். அவ்வளோ புலிகள் நிறைய இதை வேட்டையாடி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட வரலாறு தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, இவங்க வேட்டையாட ஆரம்பித்தனால இவங்க மட்டும் இல்லை, முகலாய மன்னர்கள், சேர சோழா, இவங்கெல்லாமே சேர்ந்து எல்லாமே வேட்டையாடி இருக்காங்க. அவ்வளோ விலங்குகளை அழிச்சிருக்காங்க வேட்டையாடியே அப்படின்னு சொல்லி அந்த வரலாறுமே சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட மன்னர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எத்தனை மிருகங்களை வேட்டையாடினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு எழுதி வச்சுருப்பாங்களாம். அந்த குறிப்பெல்லாம் பார்க்கும்போது ஒரே ஒரு மன்னர் மட்டுமே 28,000 விலங்குகளை வேட்டையாடி இருக்காராம். அதில் மான், சிறுத்தை, காண்டாமிருகம் எல்லாமே அடங்குமா. கிட்டத்தட்ட ஒருத்தர் 13,000 விலங்குகளை வேட்டையாடி இருக்காரா. இந்த மாதிரி தான் மொத்தமாக அழிச்சிக்கிட்டே வராங்க. 1990 அந்த 92 93 அந்த வனவிலங்கு தடுப்பு சட்டம் அது போட்டவுடனே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு மியூசியம் போகிறப்ப அந்த புலியோட தலையோ இல்லை அதோட தோலோ பார்க்கும்போது அது நிறைய கேள்வி நமக்கு கேட்குறதுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம தான் அதை கண்டுக்கிறது இல்லை, இவ்வளோ புலிகள் அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. இன்னொன்று, காண்டாமிருகம் அழிவை பற்றி இங்கே நிறைய விஷயம் சொல்கிறாங்க. என்னென்னா, காண்டாமிருகமே நிறைய இருந்துச்சு. இந்தியாவிலே அதிகமாக இருந்தது காண்டாமிருகம். உலகத்தில் இருக்கிறதுல காண்டாமிருகம் இந்தியாவில் உள்ள காண்டாமிருகம் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சா. அந்த காண்டாமிருகத்தோட கொம்பு $1,00,000 போகுமா. அதில் இந்த ஆண்மை அதை வளர்ச்சி அடைகிறதுக்கு ஏதோ அதை வச்சு ரெடி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இது பரவுறதுனால வெறும் அந்த காண்டாமிருகத்தை
வந்து கொன்று அந்த ஒத்தை கொம்பு காண்டாமிருகம் இருந்துச்சு, அதை வந்து கொன்று கொம்பை மட்டுமே வந்து நிறைய இதை இங்கேருந்து அமுச்சு விட்டுட்டே இருந்தாங்களாம் வெளியே வெளிநாட்டுகளுக்கு. அதில் கூட ஒரு இளவரசி வந்து அமுச்சு விட்டுட்டு மாட்டினாங்களாம். அவங்களே ஒத்துக்கிட்டாங்களாம், நான் இதுக்கு முன்னாடி இவ்வளோ நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ காண்டாமிருகம் வந்து இப்படி தான் அழிக்கப்படுச்சான். காண்டாமிருகத்தையே வந்து தொடர்ந்து வேட்டையாடிட்டு இருந்தாங்களாம். அந்த இதுவுமே அழிக்கப்படுச்சான், அதோட கொம்புகளுக்காக வந்து அழிக்கப்படுச்சான். யானைகளுமே வந்து அப்படி அழிக்கப்படுச்சான். புலிகள் தான் வந்து முக்கியமாக ஏகப்பட்டது அழிக்கப்படுச்சான். கிட்டத்தட்ட ஒரு டயத்தில் வந்து 40,000 புலிகள் வந்து இருந்திருக்கான். இப்போ வந்து வெறும் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 8,000 சொன்னாங்க, இப்போ வந்து வெறும் 1,400 புலிகள் தான் இருக்குது. 40,000 புலிகள் எங்கே இருக்குது, 1,400 புலிகள் எங்கே இருக்குது, எல்லாமே அங்கேருந்து வேட்டையாடினது தான். எந்த ஒரு புலியோட வம்சத்தை அந்த வயசான புலியை வந்து கொள்கிறோமோ அந்த வம்சத்தையே வந்து அழிச்சிருவோம். அந்த மாதிரி தான் வந்து புலிகள் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த ஆங்கிலேயர்களோ இந்த மன்னர்களோ வந்து தன்னோட அந்த எப்படி சொல்கிறது, தன்னோட வீரத்தை காமிக்கணும், நான் பெரிய ஆளுன்ற காமிக்கிறதுக்காக வந்து வேட்டையாட ஆரம்பித்தாங்க. ஆதிவாசிகள் இவங்களுக்கு வந்து எந்த சம்மந்தமும் இல்லை, அவங்க வந்து பசிக்காக பண்ணாங்க, ஆனால் இவங்க வந்து வேட்டையாடினாங்க அப்படின்றாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி பண்ணாங்கன்றத இன்னொன்று முக்கியமாக சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து இங்கிலாண்டில் வந்து நரி வேட்டையாடுவாங்களாம். நிறைய வந்து விளையாட்டுக்கு வந்து வேட்டையாடுவாங்களாம். ஒன்றும் துப்பாக்கியில் சுடுவாங்களாம், இல்லைனா வந்து வேட்டை நாயை வச்சு அதை வந்து அடித்து கொள்ளுவாங்களாம், குதிரையை வச்சு அதை வேட்டையாடுவாங்களாம், இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களாம். ஒரு டயத்தில் வந்து இது வந்து இயற்கையை வந்து அழிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நரி வேட்டையை வந்து இங்கிலாண்டில் வந்து சட்டமாக்கி அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். அங்கே ஸ்டாப் பண்ணிட்டுருக்காங்கன்னா அங்கேருந்து வந்த இவங்க வந்து இங்கே வந்து காண்டாமிருகத்தை கொள்வது கூட தப்புன்னு தோணல. இங்கே வந்து காண்டாமிருகத்துலேருந்து புலியிலேருந்து கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஊரில் சட்டம் போட்டாங்கன்னா அதை அவங்க காப்பாற்றுறாங்க, நிறைய வேட்டையாடக்கூடாது, இயற்கையை இது வந்து அழிக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு அதை வந்து அமைதியாக ஃபாலோ பண்ணிட்டு அங்கேருந்து இந்தியாவில் வந்து அவங்களோட இதில் வந்து ரொம்ப காடுகள் நிறைந்ததாக இல்லாதான் அந்த இங்கிலாந்து எல்லாமே. இந்தியா வந்து காடுகள் நிறைந்ததில் இருக்கிறதுனால இங்கே வந்து அவங்க ஊரில் ஒரு தடை சட்டம், பட் நம்ம ஊரில் வந்து ஜாலியாக எல்லாத்தையும் பண்ணாங்க இங்கே உள்ள மன்னர்கள் உதவியோட அப்படின்றாங்க. இன்னொன்று வந்து அவங்களுக்கு வந்து வழிகாட்டுறதுக்காக ஒருத்தவங்க வந்து போவாங்களாம், ஒரு இன மக்கள். அவங்க தான் வந்து காட்டை வந்து கைரேகமாக வந்து அவ்வளோ அழகாக வந்து வச்சுருப்பாங்களாம். அவங்களோட வழிகாட்டுதல் இல்லாமல் எந்த ஒரு பிரிட்டிஷ்காரங்களுமே வந்து காட்டுக்குள்ளே வந்து போக மாட்டாங்களாம். அவங்க பேர் வந்து சிகாரி இனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க தான் வந்து ஃபுல்லாக காட்டுக்குள்ள மன்னர்கள் இந்த மாதிரி ஆங்கிலேயர்கள்லாம் கூட்டு போய் வேட்டையாடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களாம். அவங்களுக்கு வந்து பர்சனலாக வேட்டையாடுறது வந்து பிடிக்கவே பிடிக்காது. பட் இவங்க வந்து அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணுறதுனால தான் அவங்கள கூட்டிகிட்டு போவாங்களாம். வேறு வழி இல்லை, அவங்க சொல்கிறத நம்ம கேட்டு தான் ஆகணும், ஏன்னா அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்றதுனால. ஆனால் அவங்க வந்து வேட்டையாடினோடனே வந்து அவங்க மூலியமாக அந்த சிகாரிகள் மூலியமாக வந்து அவங்க வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து வேட்டையாடுறாங்க. அப்போ வந்து சிகாரிகள் வந்து மன்னிப்பு கேட்பாங்களாம், நான் வேட்டையாடுறத என்னை மன்னிச்சு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வந்து அந்த டயத்தில் மன்னிப்பு கேட்பாங்க அப்படின்றாங்க. அவங்களுக்கு வந்து சில பணமும் இப்போ குடிக்கிறதுக்கு வந்து மதுவும் கொடுத்து அவங்கள வந்து மேட்ச் பண்ணிடுவாங்க இந்த ஆங்கிலேயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க அந்த வரலாறு தான் சொல்லியிருக்காங்க. அதில் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். புதுடெல்லி நகரத்துக்கான அடிக்கல் நாட்டு விழா டிசம்பர் 15ஆம் தேதி 1911ஆம் ஆண்டு நடைபெற்றது. 1905ஆம் ஆண்டிலிருந்தே பிரிட்டிஷ் அரசு தலைநகரத்தை மாற்ற காரணங்களை தேடிக்கொண்டிருந்தது. அதன் விளைவுதான் 5ஆம் ஜார்ஜ் மன்னரின் அறிவிப்பு என்றும் சொல்கிறார்கள். 5ஆம் ஜார்ஜ் மன்னரின் வேட்டைக்கும் ஆதியில் நடைபெற்ற வனவாசிகளின் வேட்டைகளுக்கும் இடையில் என்ன வேறுபாடு என்ற கேள்வி வரக்கூடும். வனவாசிகள் தங்கள் அதிகாரத்தை காட்டிக்கொள்வதற்காக ஒருபோதும் வேட்டையாடவில்லை என்பதுதான் அதற்கான பதில். ஸோ அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி வனவாசிகள் வந்து தன்னோட அதிகாரத்தையோ தன்னோட பெருமையோ காட்டிக்கிறதுக்காக வேட்டையாடல, அவங்க உணவுக்காக வேட்டையாடினாங்க. பட் இவங்க தான் வந்து பிரிட்டிஷ்காரங்க தான் வந்து அவங்களோட பெருமைக்காகவும் அவங்களோட அதிகாரத்தை காட்டுறதுக்காகவே நான் புலியை கொண்டுட்டா பாரு நான் எவ்வளோ பெரிய ஆள், அதை காட்டுறதுக்காக வந்து வேட்டையாட ஆரம்பித்தாங்க. அதுவுமே ஒரு அழிவுக்கு காரணன்றாங்க. அது மாதிரி இங்கிலாந்து கிராமங்களில் பல நூற்றாண்டுகளாக நரி வேட்டையாடுவது ஒரு பொழுதுபோக்கு. ஸோ அதையுமே நான் சொல்லிட்டேன், நரி வேட்டையாடுவாங்க, நாய்களை வச்சு நரி வேட்டையாடுவாங்க, அது வந்து அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு. அவங்க ஊரில் வந்து இங்கிலாந்து அரசு ஒரு சட்டம் விரிச்சிட்டாங்க, அரசு வந்து தடை பண்ணிடுச்சு, அது வந்து இயற்கை அழிக்கிற மாதிரி இருக்குன்னு. ஆனால் அங்கேருந்து இங்கே வந்து இவங்க காண்டாமிருகம் புலியெல்லாம் வேட்டையாடுறாங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து பெருசாகவே தெரியலை. அந்த அளவுக்கு இங்கே வந்து எல்லாத்தையுமே அழிச்சிருக்காங்க, வனவிலங்கு அழிச்சிருக்காங்க, இயற்கையை அழிச்சிருக்காங்கன்னு சொல்லி அதிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. காட்டில் புலி ஒரு மிருகத்தை வேட்டையாடி உண்ணும்போது மீதமுள்ளதை 100 சிறு உயிர்கள் உணவாக பகிர்ந்து கொள்கின்றன. அதே செயல்பாடு தான் ஆதி மனிதர்களிடம் இருந்தது. ஆனால் மன்னர் காலத்திலும் அதன் பின்பு ஆண்ட வெள்ளை காலனிய காலத்திலும் தான் பொழுதுபோக்குக்காகவும் வீரத்தை நிரூபிக்கவும் மிருகங்களை வேட்டையாடினார்கள்னு சொல்லிட்டு ஆதிவாசிகள் வந்து ஒன்று வேட்டையாடினா அவங்க ஊரே வந்து சேர்ந்து சாப்பிடுவாங்க, பசி இருந்தால் தான் வேட்டையாடுவாங்க, சும்மாலாம் வேட்டையாட மாட்டாங்க. அது மாதிரி இனப்பெருக்க காலத்திலலாம் வேட்டையாட மாட்டாங்க. பட் இவங்க வந்து பெருமைக்காகலாம் வந்து வேட்டையாட ஆரம்பித்தாங்க, வீரத்தை நிரூபிக்கிறதுக்காக வேட்டையாடினாங்க அப்படின்றாங்க. அது மாதிரி வந்து 5ஆம் ஜார்ஜ் மன்னர் மட்டும் இல்லை, எல்லா மன்னர்களுமே வேட்டையாடிக்கலான்றது அதையுமே சொல்கிறாங்க. 5ஆம் ஜார்ஜ் மன்னர் மட்டுமல்ல, சேர சோழ பாண்டிய மன்னர்களின் வேட்டை தொடங்கி மெகலாயர்களின் வேட்டை வரை இருக்கின்றன. அந்த வேட்டையில் துணைக்கு சென்ற சாமானியர்கள் புலித்தாக்கி இறந்து போயிருக்கிறார்கள். ஆனால் ஒரு அரசன் கூட பலியானதில்லை. ஸோ வேட்டையாரில் வந்து அரசன் பலியானதில்லை, அவங்க கூட துணைக்கு போனவங்க வந்து ஏகப்பட்ட பேர் செத்துருக்காங்க. அதில் வந்து எந்தெந்த விலங்குகள்லாம் வந்து அதிகமாக கொல்லப்பட்டுச்சுன்னா 4 விலங்குகள் சொல்கிறாங்க. புலி, யானை, காண்டாமிருகம், அரிய வகை மான்கள். புலி, யானை, காண்டாமிருகம், அரிய வகை மான்கள். ஸோ இப்போ இருக்கிறது வந்து இந்த 4லையுமே வந்து 20% இப்போ இருக்கு. அப்போ எவ்வளோ அழிச்சிருப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க.
அது மாதிரி புலி இனமே வந்து கிட்டத்தட்ட வந்து 8 புலி இனங்கள் இருந்திருக்கு. அதில் 4 புலி இனங்களை வந்து மொத்தமாக அழிச்சிருக்காங்க. 1940 காலகட்டத்தில் வந்து 8 புலி இனங்கள் இருந்திருக்கு. அதில் 4 புலி இனங்களை வந்து மொத்தமாகவே வந்து அழிச்சிருக்காங்க. சென்ற நூற்றாண்டின் துவக்கத்தில் இந்தியா முழுவதும் சேர்த்து மொத்தம் 40,000க்கும் மேற்பட்ட புலிகள் இருந்தன. ஆங்கிலேய அதிகாரிகள் மற்றும் படித்த இந்திய அதிகாரிகளின் வேட்டையால் அது வெகுவாக குறைந்து விட்டது. 1973 நடத்திய கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் உள்ள மொத்த புலிகளின் எண்ணிக்கை 1800, இப்போது 1411 என்கிறார்கள். இது ஒரு முதிர்ந்த ஆண் புலியை கொல்வது அதன் வம்ச தொடர்ச்சியை அழிப்பதாகவும் சொல்கிறாங்க. ஒரு முதிர்ந்த ஆண் புலியை கொன்னா அந்த வம்சமே அழிச்சமாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 1800 குறைஞ்சி அதுக்கப்புறம் 1411 குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. 1973 காலகட்டத்தில். இப்போலாம் வந்து வெறும் 1411 தான் இருக்கான். ஆனால் 40,000 வந்து இருந்திருக்கு அப்படின்றாங்க. அது மாதிரி வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் இப்போ நான் சொல்ல வரதான், மன்னர்கள் வந்து அவங்களோட வேட்டையாடினதை வந்து குறிப்பு எழுதி வச்சுருப்பாங்களா, அதில் எத்தனை இதை வேட்டையாடினாங்கன்னு சொல்லிட்டு அதை படிக்கிறப்பே வந்து அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. சில மன்னர்கள்லாம் வந்து 28,532 விலங்கினங்களை வந்து அழிச்சிருக்காங்க. ஸோ அது எல்லாமே சேர்த்து கரடி, சிங்கம், புலி, மான் எல்லாமே சேர்த்து அதை படிக்கிறேன். அதுதான் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக சொல்கிற மாதிரி இருக்கும். மேகாலய மன்னர் ஜஹாங்கீர் தான் வேட்டையாடிய விலங்குகளை பற்றிய பட்டியலை தனது நூலில் குறிப்பிட்டுள்ளார். தனது 12 வயதில் தொடங்கி 48 வயதுக்குள் அவர் வேட்டையாடிய விலங்குகளின் எண்ணிக்கை 28,532. அவர் தனியாளாக கொன்ற மிருகங்களின் எண்ணிக்கை 17,167. இவற்றில் சிங்கம், கரடி, புலி, சிறுத்தை, மான், எருது, யானை என சகலமும் அடங்கும். ரேவா சமஸ்தானத்தின் ஒவ்வொரு ராஜாவும் எவ்வளவு காட்டு மிருகங்களை வேட்டையாடினார்கள் என்று ஒரு பட்டியல் இருக்கிறது. 1911 ராஜா ரகுராஜ் சிங் கொன்ற புலிகளின் எண்ணிக்கை 91, சிறுத்தைகள் 7, யானைகள் 5. ராஜா பவதேவ் கொன்ற புலிகள் 121, சிறுத்தைகள் 17, கரடிகள் 4. ராஜா குலாப் சிங் தனது முதல் புலியை சுட்டபோது அவருக்கு வயது 13. அவர் கொன்ற புலிகளின் எண்ணிக்கை 616. இவற்றில் ஆண் 327, பெண் புலிகள் 289. இவை தவிர யானை மற்றும் கரடிகளின் எண்ணிக்கை 526. இப்படி தலைமுறைக்கு தலைமுறை அழியும் புலிகளின் எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே போகிறது. இவங்க கொன்ன புலிகளே 1400 வந்திருக்கும் போல. இப்போ இருக்கிறது 1400. ஒரு ரெக்கார்ட்லேயே வந்து இவ்வளோ இருக்குன்னா அப்போ எவ்வளோ புலிகளை வேட்டையாடி இருப்பாங்க, எவ்வளோ வனவிலங்குகள் அடிச்சிருப்பாங்க, எவ்வளோ இயற்கையை வந்து அழிச்சிருப்பாங்க அப்படின்றதே சொல்கிறாங்க. இன்னொன்று லாஸ்ட்டில் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இப்படிலாம் அழிச்சனால தான் இப்போ உள்ளதுக்கு வறட்சி, தண்ணி, ஏகப்பட்ட பிரச்சனை வந்துட்டுருக்கு. அதெல்லாம் பாதுகாத்துருந்தால் இப்போ நம்ம இன்னும் நல்லா பெட்டராகவே இருந்திருப்போம் அப்படின்றதே சொல்கிறாங்க. புலிகளைப் போலவே வெகுவாக அழிந்து போன இன்னொரு இனம் காண்டாமிருகம். இது வேட்டையாடியதை பற்றிய பாபர் தனது நூலில் விரிவாக குறிப்பிட்டுள்ளார். ஒரு காலத்தில் சிந்து சமவெளி முதல் வடக்கு பர்மா வரை பரவியிருந்த இந்திய காண்டாமிருகம் இன்று அசாம் மற்றும் மேற்கு வங்காளத்தில் உள்ள 2 இடங்களிலும் நேபாளத்தின் சித்தவான் பள்ளத்தாக்கு பகுதிகளிலும் மட்டுமே உள்ளது. ஸோ இந்தியா ஃபுல்லாக பரவி இருந்தது வந்து இப்போ வந்து வெறும் 3 அந்த இடங்களில் தான் வந்து இருக்கான். அந்த அளவுக்கு அதை வந்து கொண்டிருக்காங்க. அது வந்து அது எப்படி சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஒரு சிங்கிள் கொம்பு தான் இருக்குமா, ஒரு ஒத்த கொம்பு உள்ளதான். மோப்ப சக்தி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குமா. ஆனால் பார்க்க வந்து திறன் வந்து குறையுமா, பார்க்கும் திறன் குறைவு அப்படின்றாங்க. பெரும்பாலும் வந்து தனித்து தான் வாழுமா அந்த காண்டாமிருகம். அதனால தான் வந்து தனித்து வாழ்கிறனால பார்க்குற திறன் குறைவுன்றனால ஈஸியாக வந்து அதை வந்து வேட்டையாடிடுறாங்களாம். அதோட கொம்பை வந்து வெட்டி எடுப்பதற்காகவே வந்து காண்டாமிருகம் வேட்டை நடந்துச்சு அப்படின்றாங்க. 1993 ஆண்டு பூடான் இளவரசி 22 காண்டாமிருகங்களின் கொம்புகளை தைவானுக்கு கடத்தி செல்ல முயற்சி செய்த போது பிடிபட்டார். அவரிடம் நடத்திய சோதனையில் இதுபோல நூற்றுக்கணக்கான காண்டாமிருகங்களை மின்சாரம் பாய்ச்சி கொன்று அதன் கொம்புகளை விற்றதை ஒப்புக்கொண்டார். ஒரு கொம்பின் விலை $1,50,000, தோலின் விலை $40,000. 1683 வரை பிரிட்டனில் பொதுமக்கள் யாரும் காண்டாமிருகத்தை பற்றி அறிந்திருக்கவே இல்லை. 1683 ஆண்டு தான் மக்கள் பார்வைக்காக காண்டாமிருகம் அங்கே காட்சி கூண்டில் வைக்கப்பட்டது. உலகில் உள்ள காண்டாமிருகங்களில் பாதிக்கும் மேல் இந்தியாவில் தான் வசித்தன. ஆனால் தொடர்ந்து வேட்டையாடலில் காண்டாமிருகங்கள் பெருவளவு அழிந்துவிட்டனன்னு சொல்லிட்டு அந்த காண்டாமிருகம் அழிவை பற்றியே வந்து சொல்கிறாங்க. அதுமாதிரி வந்து ஒரு மாகாணத்துக்கு ஒரு மிருகங்களை வந்து வேட்டையாடுறாங்களாம். இந்தியாவில் ஒவ்வொரு காட்டுப்பகுதியிலும் ஒவ்வொரு விதமான விலங்குகளை வேட்டையாடுவது வழக்கமாக இருந்தது. இமயமலை பகுதியில் பனிச்சிறுத்தைகள், அஸ்ஸாமில் காண்டாமிருகம், நேபாள மற்றும் குவாலியர் பகுதியில் சிறுத்தை மற்றும் புலிகள் வேட்டையாடப்பட்டன. பறவைகள் அதிகம் வரும் பரத்பூர் பகுதிகளுக்கு சென்றால் கருப்பு வாத்துகளை கொன்று குவிக்கலாம். குஜராத் காடுகளில் மான் வேட்டை, கிருவன பகுதிகளில் சிங்கம், தெற்கே கேரளாவிலோ யானை வேட்டை சாத்தியமாகும். இவை போக கரடி, ஓநாய், மயில், காட்டுப்பன்றி, மிலா என்ற இந்தியாவில் வனவிலங்குகள் பெருமளவு மன்னர்களாலும் காலனி அதிகாரிகளின் சந்தோஷ விளையாட்டினாலும் உயிரிழந்தனன்னு சொல்லிட்டு இவ்வளோ விலங்குகளை வந்து ஒரு மாகாணத்தில் வந்து காலனி அந்த பிரிட்டிஷ்காரங்களும் மன்னர்களும் ஏகப்பட்ட இதை அழிச்சிருக்காங்க அப்படின்றாங்க.
கர்சன் பிரபு வேட்டையாடி கொன்ற புலியின் முன்பு தனது மனைவியோடு சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படம் மிகவும் பிரபலமானது. இறந்து போன புலியின் தோலை பாடமாக்கி வைத்துக்கொள்வது, புலி வேட்டைக்காக தனியாக ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குவது, இவையெல்லாம் சென்ற நூற்றாண்டு உயர்குடி பிரபுகளின் வழக்கம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த புலியை கொண்டு அது முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்கிறது வந்து அவ்வளோ ஒரு பெருமையாக நினச்சிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் வந்து நிறைய இது வந்து நீங்கள் கூகுளில் வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுமாதிரி வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து அதிகாரிகள் வந்து வனவேட்டைக்கு அழைத்து போகிறது யாருன்னா வந்து சிகாரி எனப்படும் வழிகாட்டிகளாம். அவங்களுக்கு வந்து காடு வந்து உள்ளங்கை ரேகை போல் எல்லா இடத்துலையுமே தெரியுமா. அவங்க இல்லாமல் வந்து கூட்டிகிட்டே போக மாட்டாங்களாம். அவங்க இல்லாமல் அந்த சிகாரி இனங்க மக்கள் இல்லாமல் வந்து இவங்க ஆங்கிலேயர்களோ மன்னர்களோ வேட்டையாட போக மாட்டாங்களாம். அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்களாம், கொஞ்சம் பணமும் மதுவும் கொடுத்து அவங்கள வந்து ஆஃப் பண்ணிவிடுவாங்களாம். ஆனால் அவங்களுக்கு வந்து விலங்குகளை வேட்டையாடுறதுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காதான். அவங்க வந்து கொல்லப்பட்ட விலங்குகளுக்கு முன்னாடி இருந்து என்னோட பாவத்தை மன்னிச்சுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்பாங்களாம். அந்த வேட்டையாடி முடிச்சுட்டு அந்த பிரிட்டிஷ்காரங்களோட திருப்பி வரப்போ அவங்க வந்து மன்னிப்பு கேட்பாங்களாம். அந்தளவுக்கு அவங்க ரொம்ப, அதாவது அவங்களுக்கு பிடிக்கல, பட் இருந்தாலும் வந்து இவங்க அதிகாரப்படுத்தி இவங்களை வந்து கூட்டிகிட்டு போய் நீங்கள் வழிகாட்டுங்க நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லி அவளை கொண்டு குமிச்சிருக்காங்கன்னு சொல்லி அந்த மக்களையுமே சொல்கிறாங்க. வனவேட்டையின் வரலாறு குருதிக்கரை படிந்தது. அந்த நினைவுகள் தான் இந்தியன் என்றதும் வனவாசி என்று வெள்ளைக்காரர்களை என்றும் நினைக்க வைக்கிறது. கேளிக்கை என்று அறியப்பட்ட வேட்டையாடுதல் இயற்கையின் சமநிலையில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எறும்பிலிருந்து புலி வரை அத்தனையும் ஒன்று சேர்ந்து வாழும்போது தான் காடு முழுமையாகிறது. அதை மறந்து ஒரு இனம் அழிக்கப்பட்டால் அதனை சார்ந்து வாழும் உயிரினங்களும் மெல்ல அழிக்கப்பட்டுவிடும். நகர்மயமாதல், புதிய தொழிற்சாலை அமைப்பது என்று கடந்த 100 வருடங்களில் நிறைய காடுகள் காணாமல் போயிருக்கின்றன. அதன் விளைவுகளே இன்று நாம் அனுபவிக்கும் வறட்சி மற்றும் இயற்கை மாறுபாடுகள், சீற்றங்கள். அந்த விளைவுகளின் ஆதார வேர்களை வரலாறு நமக்கு அடையாளம் காட்டுகிறது. நூற்றாண்டுகளாக தொடர்ந்த இந்த காணுயிர் கொலைகளை தடுக்க 1991ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் வனவேட்டை தடுப்புச் சட்டம் அமலாகிறது. அன்றோடு இந்திய வரலாற்றின் கரும்புள்ளி போல் படிந்திருந்த வேட்டையாடுதல் அதிகாரப்பூர்வமாக தடை செய்யப்பட்டுவிட்டது என்றாலும் அலங்காரத்துக்காக மாட்டப்பட்டுள்ள மிருகங்களின் தலைகளும் பாடமாக்கப்பட்ட புலியின் உடலும் கடந்த காலத்தின் வன்முறையை நினைவுபடுத்தி கொண்டுதான் இருக்கின்றது. மியூசிய சுவரில் மாட்டப்பட்டுள்ள புலியின் அசையாத கண்களில் அது கேட்க விரும்பிய கேள்வியும் உறைந்து போய்தான் இருக்கிறது. அதை கவனிக்காதது போல் நாம் கடந்து விடுகிறோம் என்பதுதான் நிஜம் சொல்லிட்டு இந்தியாவில் வந்து எவ்வளோ விலங்குகள் அழிச்சாங்க, எவ்வளோ உயிரினங்களை வந்து அழிச்சாங்க, எவ்வளோ காண்டாமிருகங்களை வந்து அந்த கொம்புக்காக வந்து கொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த புலிகள், யானைகள், ஒரு மாநிலத்தில் வந்து ஒரு விலங்கு அழிச்சது, அந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு லாஸ்ட்டில் வந்து அந்த இயற்கையை வந்து எப்படி அழிச்சாங்க, அதனால தான் வந்து இப்போ இருக்க அந்த இயற்கை மாறுபாடுகளுக்கும் சீற்றங்களுக்கும் அதுதான் பிரச்சனை அப்படின்றாங்க. கடைசியில் 1999 வந்து அந்த வனவேட்டை தடுப்பு சட்டம் வந்தாலுமே நிறையா விஷயம் வந்து குறைஞ்சிச்சு. பட் இருந்தாலும் அந்த மியூசியத்தெலாம் பார்க்கும்போது வந்து நிறைய விஷயத்தை வந்து அது கேள்வி கேட்குற மாதிரி அது நம்மளை பார்க்குது, நம்ம தான் அதை கடந்து போகிறோம்னு சொல்லிட்டு அந்த பழைய கால அந்த வழிகளை வந்து அவ்வளோ அழகாக வந்து இங்கே வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இந்த 2 புத்தகத்தை படிங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து வனவேட்டை நடந்தது வந்து இங்கே முழுக்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. இப்போ கூட நிறைய இது வந்து வேட்டையாடுறாங்க. அந்த புலி பல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, புலியை வந்து கொண்டு தான் வந்து அந்த பல்லை எடுத்து யூஸ் பண்ணுறாங்க, யானையை வேட்டையாடிருக்காங்க, இதில் இன்னுமே வந்துகிட்டு இருக்குது. இந்த காலகட்டத்திலேயும் வந்து ஏகப்பட்ட இடத்துல வந்து அந்த வனவிலங்கு தடுப்பு சட்டம் வந்து இருந்தாலுமே வந்து ஏகப்பட்ட இடத்துல வந்து பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்குது. நிறைய விலங்குகளை கொண்டுறாங்க, நிறைய விலங்குகளை வந்து இங்கேருந்து கடத்திட்டு போகிறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி திருச்சிக்கு வந்து இங்கேருந்து கடத்திட்டு போயிருக்காங்க. அந்த உடும்புகள்லாம் வந்து கடத்திட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னாடி கூட நியூஸ் வருது. அதாவது இவ்வளோ சட்டங்கள் வந்து வலுவடைஞ்ச நிலையுமே வந்து இப்போயே இவ்வளோ பண்ணுறாங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த சட்டமுமே இல்லாமல் பிரிட்டிஷ்காரங்க, மன்னர்கள், அவங்க சேர சோழ பண்ணுற அந்த ஆட்சியில் வந்து அவங்க பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்றக்கப்ப எவ்வளோ விலங்குகள் அழிச்சிருப்பாங்க. இப்போ அவங்களாம் அந்த விலங்குகள்லாம் இருந்தால் இந்நேரம் எவ்வளோ விலங்குகள் வந்து இந்தியாவில் இருந்திருக்கும், இயற்கை வந்து எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது தான் வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்க. நீங்களுமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. அவ்வளோ இன்ஃபர்மேஷன், அவ்வளோ வரலாறு இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் பார்க்கும்போது இதுதான். அடுத்து வந்து நினைவுகள் அழிவதில்லைன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பகுதி வந்து ஆரம்பிக்குது. இதை நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி. நீங்கள் நேரம் ஒதுக்கி இந்த புத்தகத்தை வந்து ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் படிங்க. அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது. நம்ம நிறைய பேர் சொல்கிறதுக்கான அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இந்த புத்தகத்தில் இருக்குது. நன்றி.